ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு சிக்கன் பிரியாணி உட்பட அசைவ உணவு எடுத்துச் செல்ல முயன்ற கேரளாவைச் சேர்ந்த முஸ்லிம் குடும்பத்தினரை தடுத்து நிறுத்திய போலீசார் அசைவ உணவை அருகில் உள்ள வீட்டில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் மலை மீது உள்ள தர்காவிற்கு செல்ல அனுமதித்தனர். கடந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் வைத்து வெட்ட ஆட்டுடன் செல்ல முயன்ற ராஜபாளையத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்பு MP நவாஸ் கனி மலை படிக்கட்டுகளில் அமர்ந்து அசைவ பிரியாணி சாப்பிட்டதால் சர்ச்சை எழுந்ததைத் தொடர்ந்து மலையில் ஆடு, கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழிகள் பலியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்தது. இதையடுத்து இந்த ஆண்டிற்கான சந்தனக்கூடு விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனிடையே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்கா, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அனுமதி அளித்தனர். இதையடுத்து நாள்தோறும் விஸ்வநாதர் கோவிலுக்கும் சிக்கந்தர் தர்காவிற்கும் இரு மதத்தைச் சேர்ந்த பக்தர்கள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தீவிர சோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவின் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தினர் மலை மீதுள்ள தர்காவுக்கு செல்ல வந்தபோது அடிவாரத்தில் பழனி ஆண்டவர் கோவில் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களது பைகளை பரிசோதித்தனர். அப்போது அசைவ உணவுகள், சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவை இருந்ததால் அக்குடும்பத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அசைவ உணவை அருகில் உள்ள வீட்டில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் மலை மீது உள்ள தர்காவிற்கு செல்ல போலீசார் அனுமதித்தனர்.